அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி அன்பானவர்களே, 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்திற்கான மிக விரிவான மற்றும் ஆழமான பலன்களை தான் இந்த பதிவில் நாம் முழுமையாக காணப்போகிறோம். இனி உங்கள் வாழ்க்கை அடியோடு மாறப்போகுது என்று சொல்வது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கான சொல்லப்படும் வெறு வார்த்தைகள் அல்ல. இது வான மண்டலத்தில் நிகழும் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போக மிகப்பெரிய ராஜயோகத்தின் உண்மையான முன்னறிவிப்பாகும். கடந்த சில மாதங்களாகவே பலவிதமான குழப்பங்கள், மன உளைச்சல்கள், அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நெருக்கடியான நிலை என பல போராட்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டின் ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்தப் போகிறது. மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களின் ராசிநாதன் புதன் பகவான். புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே மிகுந்த புத்திசாலித்தனமும் விவேகமும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் சாதுரியமாக சமாளிக்கும் திறனும் கொண்டவர்கள். இந்த ஆடி மாதத்தில் நிகழும் கிரகங்களின் அபூர்வமான சஞ்சாரம் உங்களின் இந்த திறமைகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டி உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறது. முக்கியமாக உங்கள் ராசி 10ஆம் வீட்டில் கர்மகாரனான சனி பகவான் சஞ்சரிக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் 10ஆம் இடம் என்பது தொழில் மற்றும் ஜீவஸ்தானமாகும். அங்கு உழைப்பிற்கு அதிபதியான சனி பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஆரம்பத்திலே சற்று வேலை பளுவை அதிகரித்தாலும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு துளி கடின உழைப்பிற்கான முழுமையான பலனையும் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுக்க போகிறார். பகல் இரவு பார்க்காமல் நீங்கள் இதுவரை உழைத்த உழைப்பு, சிந்திய வியர்வை எதுவும் வீண் போகாது. உங்களின் பொறுப்புகள் பன்மடங்கு அதிகரிக்கும். அதே சமயம் பணிபுரியும் இடத்திலும் சரி, சமூகத்திலும் சரி உங்களுக்கான அந்தஸ்தும் கௌரவமும் மரியாதையும் பல மடங்கு உயரும். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகும் மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் என்னவென்றால், உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில், அதாவது தனம், வாக்கு, குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் ஸ்தானத்தில் சுபகிரகங்கள் குரு பகவான் உச்சம் பெற்று பலமாக அமர்ந்திருப்பதுதான். குரு பகவான் 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது மிகப்பெரிய தன யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாகும். இதுவரை பணத்தட்டுப்பாட்டால் தடைபட்டு நின்ற உங்கள் முயற்சிகள் மற்றும் அனைத்து சுபகாரியங்களும் இனிதே எந்தவித தடையுமின்றி மளமளவென்று நடக்கத் தொடங்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் உங்களுக்கு பல புதிய பொன்னான வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கப் போகுது. புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த முன்னணி நிறுவனங்களில் இருந்து நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே அரசு அல்லது தனியார் துறைகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மேல் அதிகாரிகளின் அதிருப்திகள் மற்றும் சக ஊழியர்களின் எதிர்ப்புகள் அனைத்தும் பனி போல நீங்கி உங்கள் திறமைக்கான முறையான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு போன்ற நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நற்செய்திகள் உங்களை தேடி வரும். சொந்தமாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் மிதுன ராசி அன்பானவர்களுக்கு இந்த மாதம் ஒரு உண்மையான பொற்காலம் என்று சொல்லலாம். புதிய முதலீடுகள் செய்வது, தொழிலை வேறு ஊர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளில் நீங்கள் முழு தைரியத்துடன் ஈடுபடலாம். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அபரிவிதமாக அதிகரிக்கும். குறிப்பாக தகவல் தொடர்பு, பத்திரிகை, டிஜிட்டல் மீடியா, எழுத்துத்துறை, கணினி மற்றும் கமிஷன் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் கொட்டப் போகிறது. ஆனால் 10ஆம் வீட்டில் சனி இருப்பதால் செய்யும் தொழிலில் நேர்மையும் கடுமையான உழைப்பும் மிக அவசியம் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். குறுக்கு வழியில் எதையும் சாதிக்க நினைக்கக்கூடாது. உங்களின் நேர்மையான உழைப்பு மட்டுமே உங்களுக்கு நிரந்தரமான வழியையும் பெரும் புகழையும் தேடித்தரும். உங்கள் பொருளாதார நிலையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு பகவானும் அதே வீட்டில் சுபகிரகங்களின் பார்வையும் உங்கள் நிதி நிலையை அடியோடு மாற்றி அமைக்கப் போகின்றனர். உங்களின் வருமானம் பல புதிய வழிகளிலிருந்து வந்து சேரும். இதுவரை நீங்கள் பலருக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் கொடுத்திருந்த, ஆனால் இனி திரும்பி வராது என்று முற்றிலும் நம்பியிருந்த பழைய கடன்கள் கூட இப்பொழுது எந்த ஒரு போராட்டமும் இன்றி உங்கள் கையில் வந்து சேரும். உங்களின் வங்கி இருப்பு கணிசமாக உயரும். குடும்ப தேவைகள் அனைத்தும் மிக எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் பூர்த்தி செய்வீர்கள். நீண்ட நாட்களாக சொந்த வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அல்லது புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் கண்ட கனவுகள் இந்த ஆடி மாதத்தில் நனவாக அடிப்படையான வாய்ப்புகள் உருவாகும். இருப்பினும் ஆடி மாதம் என்பதால் குடும்பத்தில் சுபகாரிய செலவுகளும், தெய்வ வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக பயணங்களுக்கான செலவுகளும் தவிர்க்க முடியாதபடி ஏற்படும். இவை அனைத்தும் உங்களுக்கு மிகுந்த மனநிறைவையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய நல்ல சுப செலவுகளாக அமையும் என்பதால் அதை பற்றி நீங்கள் சிறிதும் கவலைப்பட தேவையில்லை. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் வாழ்வில் மிகவும் இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான மாதமாக அமையும். 2ஆம் வீட்டில் குரு இருப்பதால் உங்கள் ராசிக்கு சுபகிரகங்களின் பார்வை சாதகமாக அமைந்தாலும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு சண்டைகள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் தானாக நீங்கி அமைதி நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு மிகுந்த அன்போடும் காதலோடும் பழகுவீர்கள்.
எந்த ஒரு காரணத்தினாலாவது பிரிந்திருந்த தம்பதியினர் கூட மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழும் வாய்ப்புகள் அதிகமுள்ளனர். திருமண வயதில் உள்ள மிதுன ராசி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவர்கள் மனம் விரும்பும்படியான நல்ல வரங்கள் தேடி வரும். குருவின் பரிபூரண அருளால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடைபெறுவதற்கான வலுவான அடித்தளம் இந்த மாதத்தில் போடப்படும். உங்களின் பேச்சில் ஒரு புதிய வசீகரமும் அதிகாரமும் ஏற்படும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் குடும்பங்களும் சரி வெளி உலகங்களிலும் சரி மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். உங்களின் ஆலோசனைகளை மற்றவர்கள் தயக்கமின்றி ஏற்று நடப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இதுவாகும். 10ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வேலையில் ஏற்படும் அதிகப்படியான பொறுப்புகள் மற்றும் வேலைப்பளு காரணமாக அடிக்கடி உடல் சோர்வும் மன அழுத்தமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது, உடலுக்கு போதுமான ஓய்வு, இரவில் ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு மிகவும் அவசியமாகும். குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி அல்லது கால் வலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும். தினமும் காலை வேளையில் சிறு உடற்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை தவறாமல் கடைபிடிப்பது உங்கள் மனதையும் உடலையும் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க பெரிதும் உதவும். வீட்டில் உள்ள வயதானவர்கள் தங்களின் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை தவறாமல் செய்து கொள்வது மிகவும் நல்லது. வெளி ஊர்களின் பயணங்களின் போதும் வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் அதிக வேகத்தை தவிர்ப்பது, மிதமான வேகத்தில் பாதுகாப்பாக பயணிப்பது சிறந்தது. மாணவர்கள் மற்றும் இளைய தலைமுறையினர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் ஆடி மாதம் கல்வித்துறையில் பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த காலகட்டமாகும். உங்கள் ராசிநாதனான புதன் பகவானின் சாதகமான சஞ்சாரம் உங்களின் அறிவாற்றலையும் கற்பனை திறனையும் நினைவாற்றலையும் பன்மடங்கு அதிகரிக்கும். அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளுக்கோ அல்லது நுழைவுத் தேர்வுகளுக்கோ கடுமையாக படித்து தயாராகி வருபவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த மாபெரும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உயர் கல்விகளுக்காக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வரும் மாணவர்களின் கனவு இந்த மாதத்தில் நனவாகும். புதிய தொழில்நுட்பங்களை விரிவாக கற்பதிலும் உங்களுக்கென்று புதிய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இருப்பினும் சில நேரங்களில் ஏற்படும் தேவையற்ற கவன சிதறல்களை தவிர்க்க பொழுதுபோக்கு விஷயங்களை குறைத்து கொண்டு படிப்பில் மட்டும் முழுமையான கவனம் செலுத்துவது உங்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியமாகும். தீய நண்பர்களின் சேர்க்கையை, நேரத்தை வீணடிக்கும் பழக்க வழக்கங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக ரீதியாக, பரிகார ரீதியாகவும் பார்த்தால் இந்த ஆடி மாதம் என்பது ஆதிபராசக்தி அம்மனுக்கு மிகவும் உகந்த ஒரு புனிதமான மாதமாகும். மிதுன ராசிக்காரர் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் உங்கள் அருகில் உள்ள பழமையான அம்மன் கோயிலுக்கு சென்று நெய் அல்லது நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றி மனதுருகி வழிபடுவது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளையும் பாதுகாப்பையும் வாரி வழங்கும். குறிப்பாக உங்களின் ராசிநாதனான புதனுக்கு உகந்த நாளான புதன்கிழமையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வதும் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள அனைத்து தடைகளையும் வேரோடு நீக்கும். 10ஆம் வீட்டில் உள்ள சனியால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் சோர்வு, காரிய தடைகள் மற்றும் கண்சிஷ்டிகள் நீங்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். முடிவாக அன்பான மிதுனராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டின் இந்த ஆடி மாதம் என்பது உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய மற்றும் வெற்றிகரமான அத்தியாயத்தை தொடங்கும் மாதமாகும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த கசப்பான அனுபவங்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் முற்றிலும் மறந்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடும் அசுர பலத்தோடும் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி தைரியமாக அடியெடுத்து வையுங்கள். தனக்காரரான குரு பகவானின் ஆசியும் உங்களின் ராசிநாதன் புதனின் அபரிவிதமான பலமும் உங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்ல காத்திருக்கிறது. உங்களின் நேர்மையான எண்ணங்களும் தளராத விடாமுயற்சியும் மட்டுமே இனி உங்கள் வெற்றிக்கான மிகப்பெரிய மூலதனமாக அமையும். உங்களை தேடி வரும் ஒவ்வொரு சிறிய வாய்ப்புகளையும் அலட்சியப்படுத்தாமல் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆடி மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தம் வீசத் தொடங்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் உங்கள் ஒவ்வொரு அடியும் மாபெரும் வெற்றியை நோக்கி அமையும். இந்த சிறப்பான மாதத்தை முழு நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்று பயன் பெறுங்கள். உங்களின் வாழ்க்கை இனி அடியோடு மாறி நீங்கள் நினைத்த அனைத்து செல்வங்களும் பெற்று ஒரு குறைவற்ற பெருவாழ்வு வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள்.